மெகா 24 நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் சிந்து. மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் அதிகரிக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது என்ன? ஹீம் பிளஸ் குளோபின். குளோபின் அப்படிங்கிறது ஒரு வகையான புரோட்டீன். ஹீம் அப்படிங்கிறது அயன். இது ரெண்டும் சேர்ந்த உணவுப் பொருட்கள் எடுத்தாலே நம்மளோட ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது நார்மலாக அதிகரிக்கும். இப்போ ஹீமோகுளோபினோட வேலை நம்மளோட உடலில் உள்ள ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணக்கூடியது. அந்த ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணும்பொழுது நம்மளோட ஆர்பிசி செல்ஸ், அதாவது ரெட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து நல்லாவே வந்து ஆக்டிவாக இருக்கும். இது வந்து ஆண்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கலாம், பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு அப்படிங்கிற வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆண்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 14லேருந்து 16 கிராம்ஸ் வந்து இருக்கணும். பெண்களுக்கு வந்து 11லேருந்து 14 வந்து இருக்கணும். குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 13லேருந்து 16 கிராம்ஸ் வந்து இருக்கணும். இந்த நார்மல் வேல்யூ இருக்கும்பொழுது அவங்களோட அன்றாட வேலைகளை கண்டிப்பாக அவங்களால ரொம்ப ஆரோக்கியமாக பண்ண முடியும். இந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒன்று நம்ம உடலில் வந்து உருவாகிறது குறையிறதுக்கான காரணம் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒன்று நம்மளோட போன் மேரோ அப்படிங்கிற ஒன்று தான் உருவாகும். அந்த போன் மேரோவில் தான் ஆர்பிசி, டபிள்யூபிசி செல்ஸ் வந்து உருவாகும். போன் மேரோவில் எதனா ஒரு இன்ஜுரி இல்லை வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆகுது, இல்லை உள்ள எதனா இன்டர்னலாக ப்ளீடிங் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒன்று உருவாகிற தன்மை குறைய ஆரம்பிக்கும். இது போக நம்ம நியூட்ரிஷன்ஸ் அப்படிங்கிற ஒன்று குறைவாக எடுக்கும் பொழுதும் நமக்கு ஹீமோகுளோபின் வந்து குறையும். இல்லை நமக்கு எதனா இன்டர்னலாக ப்ளீடிங் ஆகுது, அந்த டைம்லையுமே அயன் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த போன் மேரோவில் அயன் வந்து குறையிறதுக்கான காரணம் என்ன? நம்மளோட போன் மேரோவில் வந்து அயன் வந்து குறையுது அப்படின்னா நம்மளோட பாடி செல்ஸ் வந்து சரியான அளவில் வேலை செய்யலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அனீமியா அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அனீமியா அப்படிங்கிறது நமக்கு 2 வகையில் வந்து ஏற்படலாம். ஒன்று ஏபிளாஸ்டிக் அனீமியா, இன்னொன்று பெர்னிஷியஸ் அனீமியா. ஏபிளாஸ்டிக் அனீமியா அப்படிங்கிறது அந்த போன் மேரோவில் உள்ள ஸ்டெம் செல்ஸ் வந்து நம்மளோட அதாவது ஆர்பிசி அப்படிங்கிற ஒன்று உற்பத்தி செய்யலைன்னா வரக்கூடியது. அதுவே பெர்னிஷியஸ் அனீமியா அப்படிங்கிறது ஆட்டோ இம்யூன் கண்டிஷனில் வந்து வரக்கூடியது. அப்போது நமக்கு அனீமியா அப்படின்னு ஒன்று ஏற்படுதுன்னா அது எந்த வகையில் வந்து ஏற்படுது அப்படிங்கிற காரணத்தை வந்து அறிஞ்சிட்டு தான் நம்ம மருந்து அப்படிங்கிற ஒன்றை நம்ம எடுத்துக்கணும். இது போக நம்மளோட கிட்னியோட கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக இருக்கும்பொழுது அயனோட உற்பத்திங்கிறது அதிகப்படியாகவே இருக்கும். ஏன்னா நம்மளோட கிட்னி வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும்போது அந்த ஆர்பிசி செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டிமுலேஷன் மாதிரி, ஒரு ஹார்மோன் மாதிரி கிட்னி வந்து உருவாக்கும். அந்த ஹார்மோன் வந்து செயல்படும்போது நம்மளுக்கு அதிகப்படியான ஆர்பிசி அப்படிங்கிற ஒன்று உருவாகும். இது போக ஸ்ப்ளீன், அதாவது நம்மளோட மண்ணீரல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மண்ணீரல் அப்படிங்கிறதும் ஆர்பிசி வந்து உருவாகிறதுக்கான போதுமான ஸ்டிமுலேஷன் வந்து இருக்கும். அந்த மண்ணீரல் அப்படிங்கிறது அதிகப்படியாக எதனா வீக்கமாகிடுச்சு அப்படின்னாலுமே நம்மளோட ஆர்பிசியோட செல்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆர்பிசி செல்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும்பொழுது நம்மளோட ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒன்று அதிகப்படியாகவே வந்து உருவாகும். அப்போ இந்த போன் மேரோ அண்ட் ஸ்ப்ளீன், கிட்னி இந்த 3 விதமான உறுப்புகளில் இருந்து தான் நமக்கு ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒன்று உற்பத்தி ஆகுது. இப்போது இந்த ஹீமோகுளோபினை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது லிவரில் வந்து உருவாகிறதுக்கு விட்டமின் சி அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. இப்போ நம்ம மருந்து அப்படின்னு ஒன்று கொடுத்தாலுமே நம்ம அது கூட விட்டமின் சி சேர்ந்த பழங்களை வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கொடுப்போம். விட்டமின் சி ரிலேட்டடான ஃபுட்ஸ் நமக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே. ஆரஞ்சாக இருக்கட்டும், சாத்துக்குடியாக இருக்கட்டும், ஒரு எலுமிச்சம் பழமாக இருக்கட்டும், நெல்லிக்காவாக இருக்கட்டும், கொய்யா பழம், இது எல்லாமே வந்து விட்டமின் சி நிறைந்த உணவுகள். நீங்கள் அயனுக்கான மருந்து எடுத்துக்கிட்டாலும் இந்த விட்டமின் சி நிறைந்த பழங்கள் வந்து எடுக்கும்போது அந்த ஹீமோகுளோபினோட உற்பத்தி அப்படிங்கிறது இன்னுமே வந்து அதிகரிக்கும். இது போக நம்மளோட காய்கறிகள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பீட்ரூட்டாக இருக்கட்டும், கேரட்டு, இந்த மாதிரியான காய்கள் எடுக்கும்போது அதில் அயனும் இருக்குது, ஃபோலிக்கும் இருக்குது, விட்டமின் B12 அப்படிங்கிறது நிறைந்துள்ளது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை வந்து கண்டிப்பாக உங்களோட சாப்பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. இது போக நான் வந்து ஒரு பெஸ்ட்டாக அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியதான், நம்ம சாப்பாட்டில் ஒதுக்கக்கூடியதான். கருவேப்பிலை, முருங்கைக்கீரை ரெண்டுமே வந்து ஒரு ஈக்குவலான ஒரு ரேஷியோவில் வந்து எடுத்துக்கோங்க. அதை ஒரு நாள் மட்டும் உலர்த்திட்டு
பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு டெய்லியுமே அதிகாலையில் எழுந்ததுமே இந்த முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொடி இதை வந்து அரைச்சி வச்சதை ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் வந்து கலந்து சாப்பிட்டாலே உங்களோட ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அதிகரிக்கும். இது போக குழந்தைங்க அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கருவேப்பிலையோட ஈர்க்கு, முருங்கைக்கீரையோட ஈர்க்கு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, அந்த இலைகளை வந்து உதிர்த்துட்டு உள்ள அந்த காம்பை தான் நம்ம ஈர்க்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்பு எல்லாமே எடுத்து அதை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி அதை தண்ணியில் வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். ஒரு 500 ml தண்ணி அப்படின்னா நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு பக்குவத்தில், அதாவது நல்ல ஒரு 500 ml உள்ளது ஒரு 250 ml கிட்ட நல்லா வந்து குறைஞ்சி வரும்போது வீட்டில் உள்ள நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும் இல்லை பனங்கற்கண்டு இந்த மாதிரி உள்ளதை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே அது ஒரு சிரப் ஃபார்மில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் நல்லா வந்து வடிகட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் பாலில் காலையிலையும் மாலை நேரத்துலையுமே கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து இது அதிகப்படியான ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒன்று அதிகரிக்கும். இது போக நிறைய குழந்தைங்க வந்து அவாய்ட் பண்ணுறது இந்த பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான ஐட்டங்களை வந்து அதாவது முதல் நாளே வந்து கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, முந்திரி, உலர்ந்த கருப்பு திராட்சை, அதுக்கப்புறம் அத்திப்பழம், உலர்ந்த அத்திப்பழம் இது எல்லாமே வந்துட்டு ஒரு 5 குவான்டிட்டியில் எடுத்து நைட் நல்லா ஊற வச்சு அதிகாலையில் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்மூத்தி மாதிரியுமே அடித்து கொடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய அயன் வந்து இருக்குது. இது போக சிறப்பான ஒன்று, அதாவது நான்வெஜ் எடுக்கிறவங்க, அதாவது அசைவ உணவுகள் வந்து சாப்பிட்றவங்க அந்த ஆட்டோட மண்ணீரல் அப்படிங்கிற பகுதியை வாரத்தில் வந்து 2 நாள் எடுத்துக்கிட்டாலே நம்ம எவ்வளோதான் காய்கறிகளோ இல்லை பழங்களோ எடுத்துக்கிட்டோனாலே இது அதிகப்படியான அயன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இது போக மாதுளப்பழம், மாதுளை மணப்பாகு அப்படிங்கிற ஒன்று சித்தாவில் வந்து சிறப்பாக கொடுக்கக்கூடிய மருந்து. இந்த மருந்துமே நீங்கள் வாங்கி குழந்தைங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் பாலில் கலந்து கொடுக்கலாம். காலையில் இரவு நேரங்களில் வந்து கொடுத்தாலே அயன் அப்படிங்கிற ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி எடுக்கும் பொழுது நீங்கள் முக்கியமாக அவாய்ட் பண்ணக்கூடியது டீ, காஃபி ப்ளஸ் ஆல்கஹால். இந்த மாதிரியான கண்டென்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே அது அயனோட அப்சார்ப்ஷனை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒன்று நீங்கள் அதிகப்படுத்தும் பொழுது இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இது போக நம்ம ஹீமோகுளோபினை வந்து அதிகரிக்கிறதுக்கு பாவன கடுக்காய் அப்படிங்கிற மருந்து வந்து எடுத்துக்கலாம். இது வந்து காலையில் இரவு நேரங்களில் மட்டும் எடுத்துக்கிறது போதுமானது. இது போக நம்ம தாலி சாதி சூரணம், திரிபலா சூரணம், திரிகடுகு சூரணம் இது எல்லாமே வந்துட்டு ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒன்று அதிகப்படுத்தும், நம்மளோட லிவரோட ஃபங்க்ஷனை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. இந்த மாதிரியான மருந்துகளை வந்து நம்ம டெய்லியுமே வந்து எடுத்துக்கலாம். காலையில் 1 ஸ்பூன், நைட்டு 1 ஸ்பூன் தேனில் வந்து கலந்து சாப்பிட்றது இன்னுமே வந்துட்டு ரொம்பவே நல்லது. இது போக நம்ம மீன் வகைகளாக இருக்கட்டும் இல்லை இந்த இறைச்சி வகைகளாக இருக்கட்டும் அது நார்மலாக நம்ம எடுத்துக்கலாம். இது வெஜிடபிள் சூப்ஸ் அந்த மாதிரி உள்ளது எடுத்துக்கலாம். பீட்ரூட்டு, கேரட்டு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு சூப்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறது மூலயமாவும் நம்மளோட ஹீமோகுளோபினோட அளவை நம்ம கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது போக நம்ம அதிகப்படியாக ஒதுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா கீரை வகைகள், அதாவது முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரையில் வந்துட்டு அதாவது அயன் சத்து அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நிறைந்து இருக்குது. இதை வந்து வாரத்தில் 1 நாள் அப்படி இல்லை 2 நாள் இது நீங்கள் உங்களோட உணவுகளில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இது போக வெந்தயம் அப்படின்னாலே வெந்த அயம், அதாவது அதுலேயே வந்து அயன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து உங்களுக்கு வருது. இது நீங்கள் வெந்தயத்தை வந்து வறுத்து பவுடர் மாதிரி எடுத்துக்கலாம். இது போக வெந்தயம் வந்து இரவில் 2 ஸ்பூன் ஊற வச்சு காலையில் அந்த தண்ணி மட்டும் குடித்தாலே நமக்கு அந்த அயன் கண்டென்ட் அப்படிங்கிற ஒன்று ரொம்பவே அதிகமாக வந்து கிடைக்கும். இந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம சராசரியான உணவுகளில் டெய்லி வந்து சேர்க்க முடியல அப்படின்னாலுமே ஏதாவது ஒரு பழம், ஏதாவது ஒரு கீரைகள் வந்து டெய்லியுமே நம்மளோட வாழ்நாளில் வந்து சேர்த்துக்கிட்டு வந்தாலே நமக்கு இந்த அயன் கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே வராது. ஏன்னா இதை வந்து அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனாக இருக்கட்டும் இல்லை ப்ரெக்னென்சி உமன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்ம ப்ரெக்னென்சி உமன் வந்து கண்டிப்பாக இந்த ஈர்க்கு மணப்பாகு இதை வந்து நீங்கள் தைரியமாக வந்து எடுத்துக்கலாம். இது நல்லாவே உங்களுக்கு அயனோட கண்டென்ட்டை வந்து அதிகப்படுத்தும். அது போக உங்களுக்கு நல்ல பசியையும் அது தூண்டக்கூடியதாக இருக்கும். இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அயன் வந்து கம்மியாக இருக்குது, ஹீமோகுளோபின் குறைஞ்சி போச்சு அப்படின்னாலே அவங்களோட சைக்கிள் எல்லாமே ரொம்ப இர்ரெகுலர் ஆகக்கூடிய கண்டிஷன் வரும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை, கருவேப்பிலை இதை வந்து ஒதுக்காமல் நீங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கிட்டாலே ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைகள், பெண்கள் நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்தாலே ஹீமோகுளோபின் குறைவு அப்படிங்கிற ஒன்று வராது. இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.